வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம மிர்சாபூர் சீரீஸோட 3வது சீசன் விமர்சனம் பார்க்க போகிறோம். சமீபத்தில் அமேசான் பிரைமில் வெளியான இந்த வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட் சீசன் 2018 வந்துச்சு, 2வது சீசன் 2020 வந்துச்சு, அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு இப்போது 3வது சீசன் வந்திருக்கு. முதல் 2 சீசனும் எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்னா, மிர்சாபூருங்கிற வெப் சீரிஸ் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கொரோனா காலகட்டத்தில் முதல்ல ஹிட்டான அதிகம் பேரால் பார்க்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் அது. அதோட 3வது சீசன் இப்போ வந்திருக்கு. முதல்ல 2 டிஸ்க்ளைமர். ஃபர்ஸ்ட், இது ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ், மெச்சூர்டு 18+ அடல்ட்ஸ். ஏன்னா செக்ஷுவல் கண்டென்ட்டும் சரி, வயலன்ஸும் சரி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இது வெறும் 18+ மட்டும் கிடையாது, ரொம்ப மெச்சூர்டு அடல்ட்ஸ்க்கான ஒரு வெப் சீரிஸ் தான் இது. அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இரண்டாவது, நம்ம மார்வல் டிசி மாதிரி இந்த முந்தைய இதை சீசன்லாம் பார்த்துருந்தா தான் இதோட கண்டினியூஷன் புரியுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சீசன் 3 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வெப் சீரிஸ் மாதிரியும் இதுலேயும் ஒரு சின்ன ரீகேப் போடுறாங்க, ஒரு 3 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு ரீகேப் போடுறாங்க. ஆனாலும் அந்த முதல் 2 சீசன் பார்த்து முடிச்சுட்டு இது வந்தீங்க அப்படின்னா அதோட முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து. நான் இந்த வெப் சீரிஸை இப்போ தான் இந்த சீசன் 3 ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம், சரி சீசன் 3 ட்ரெய்லர் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ஜூலை 5ஆம் தேதி சீசன் 3 ரிலீஸ் ஆச்சு. ஜூன் மாதம் முழுக்க உட்காந்து டெய்லி ஒரு எபிசோடாக கிட்டத்தட்ட 19 எபிசோட் ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் உட்காந்து பார்த்து முடிச்சு, அதுக்கப்புறம் சீசன் 3 எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல ஒரே நாளில் உட்காந்து பார்த்த ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னா இதுதான் சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்கேயும் நகர விடாமல் கிட்டத்தட்ட 10 எபிசோடு 9 மணி நேரம், 9 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஆகும் முடிக்கிறதுக்கு. 1 ஃபுல் டே உட்காந்து, 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, 6ஆம் தேதி சனிக்கிழமை உட்காந்து 1 ஃபுல் டே என்னால் எந்திரிக்க முடியாமல் உட்காந்து பார்த்தா அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. சரி, வெப் சீரிஸ் உள்ளார போயிடுவோம். மிர்சாபூர் யூபியில் இருக்கிற ஒரு பகுதி, பூர்வாஞ்சல் அப்படின்னு மிகப்பெரிய பகுதியில் இருக்க ஒரு சின்ன இடம் தான் மிர்சாபூர். அதுக்கு இது முழுக்க 100% கேங்ஸ்டர் டான் பற்றின கதை. அதிகார போட்டி, அந்த மிர்சாபூரோட டான் யாரோ அவங்க தான் அந்த முழுக்க இருக்கிற பூர்வாஞ்சல் அந்த பகுதியோட டானாக இருக்க முடியும். ஸோ அந்த பூர்வாஞ்சலுக்கு கீழே நிறைய பகுதிகள் இருக்குது, அதில் நிறைய டான்கள் இருக்காங்க. அவங்களுக்குள்ளார அந்த தலைவராகிறதுக்கான போட்டி, அதுக்கு உள்ளே இருக்கிற அரசியல். முதல் 2 சீசன், ஃபர்ஸ்ட் சீசன் மிர்சாபூர் உள்ளார இருந்து, செகண்ட் சீசன் கொஞ்சம் விரிவடைஞ்சு அந்த பூர்வாஞ்சலுங்கிற பெரிய பகுதிக்குள்ளார 3வது சீசன் முழுக்க மொத்த யூபியும் லீன் எடுத்திருக்காங்க, காமிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். அதாவது வாரணாசியிலேருந்து, ரேபரேலியிலேருந்து மொத்த யூபியும் சுற்றி காமிக்கிறாங்க இந்த 3வது சீசனில். ஒரு மிகப்பெரிய ஒரு அதோட ரீச் அதோட ஜாகிரஃபி ரொம்ப பெருசாக இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பும் சரி ரொம்ப பெருசாக, ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸும் பொறுத்த வரைக்கும் பங்கஜ் திரிபாதி அவர் தான் கிட்டத்தட்ட ஹீரோ, டைட்டில் ரோலு. கிங் ஆஃப் மிர்சாபூர், காளி பையா அப்படிங்கிற பேரில் அகனானந்த் திரிபாதி ஃபர்ஸ்ட் சீசனில் முழுக்க இருந்தார், செகண்ட் சீசன்லேயும் முழுக்க இருந்தார். தேர்ட் சீசனில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் எல்லா எபிசோட்லேயுமே வருவார், கொஞ்சம் சின்ன ரோலில் வருவார். 3வது சீசன் லாஸ்ட்டு எபிசோடில், 10வது எபிசோடில் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அவர் இவ்வளோ மற்ற 9 எபிசோட்லேயும் அவர் கொஞ்சம் தானே அவரை முழுசாக பார்க்க முடியுங்கிற அந்த ஏக்கத்தை நிறைவு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கிளைமேக்ஸில் பண்ணி விட்டுருவார். அதனால பங்கஜ் திரிபாதி தான், சான்ஸே இல்லை, சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அண்ணன் கண்ணிலே பேசுவோண்டா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு தமிழில். அதை உண்மையிலே பொருந்தும் ஒருத்தருக்கு அப்படின்னா அது இவருக்கு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு சிவாஜிக்கு அப்புறம் முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களும் நடிக்குது அப்படின்னா அது இவருக்கு மட்டும்தான். அப்படியே மனுஷன் கண்ணிலே பேசுகிறாரு ஃபுல் சீரீஸுமே, சான்ஸே இல்லை, பின்னிருக்காரு. அதுக்கப்புறம் குட்டு பண்டிட் அவரை அசிஃப் அசல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தெரிந்த முகங்கள் தான் நம்மளுக்கு சொல்லிடுறேன், ஸோ நம்மளுக்கு ஈஸியாக பரிச்சயமாகும். ஸ்வேதா திரிபாதி, மெஹந்தி சர்க்கஸ் ஹீரோயின், அவங்க கோலுங்கிற கேரக்டரில் வராங்க. இந்த குட்டுவுக்கும் கோலுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம, அதாவது குட்டுவோட தம்பியும் கோலுவோட அக்காவும் லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேருமே இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளார ஏற்படுற அந்த ஒரு உறவு இருக்குல்ல, அது அந்த ஜிவிஎம் சொல்கிற அந்த பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்பை தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப்பாக எனக்கு பட்டுச்சு. அது என்னங்கிறத அவங்க அது காதலா, காமமா, நட்பா, ரத்த பந்தமா, அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை, காமிக்கலை, அதெல்லாம் பண்ணலை. பட்
குட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் கோலு சொல்கிறதா இருக்கட்டும், கோலுக்காக நான் என்னுடைய வாழ்நாள் லட்சியத்தை விட்டு கொடுக்குறேன்னு குட்டு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப்பை தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேயல் வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு நடுவில் நான் பெருசாக இது வரைக்கும் திரையில் பார்த்தது இல்லைன்னு சொன்னேன். அது படங்களாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இஷா தல்வார் வந்து சிவாவோட தில்முரு திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த படத்தில் கிட்டத்தட்ட யூபியோட சிஎம்மாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரீஸில் அவங்க கிடையாது, ஃபஸ்ட்டு சீசனில் கிடையாது, செகண்ட் சீசனில் கொஞ்சமாக வருவாங்க, பாதி வருவாங்க, தேர்ட் சீசன் முழுக்கமே அவங்க தான், கிட்டத்தட்ட அவங்க தான் இதில் வில்லன் ரோல் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் தாடா அப்படின்ற ரோலில் வர லில்லிபுட், பீஸ்டில் கடைசியில் தளபதி கட்டி தூக்கிட்டு வருவார்ல கையில், இது மாதிரி ஒயர் கூட மாதிரி அவர். அதுக்கப்புறம் நம்ம தமனாவோட ஃபியான்சி விஜய் வர்மா அப்படின்னு தெரிந்த முகமும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சீரீஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா முகமும் தெரிந்த முகம் ஆகிடும். இப்பயும் எனக்கு நிறைய பேரோட பேரெல்லாம் வந்து அவங்களோட உண்மையான பேர் டக்குன்னு சொல்ல வரல. இப்போ பங்கு சிறுவாதியை நான் யோசிச்சு தான் சொல்கிறேன். டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது காலிங் பை அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் நம்மளுக்குள்ளார ஏற்படுத்தின தாக்கம் அது வந்து உண்மையிலேயே இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு. மகாபாரதத்துக்கு ஒரு செய்தி உண்டு. அதாவது ராமாயணம்லாம் வந்து லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான், பட் மகாபாரதம் வந்து கௌரவர்கள் மட்டுமே 100 பேர். அந்த 100 பேருக்கும் பேர் உண்டு மகாபாரதத்தில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வேற. பட் மகாபாரதத்தில் அந்த கௌரவர்கள் 100 பேருக்கும் பேர் உண்டு. அது அவங்க எப்படி அதை கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க, எப்படி எழுதியிருப்பாங்க, இவ்வளோ கேரக்டர்ஸ் வச்சு ஒரு கதை எப்படி உருவாக்கி இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே இது வரைக்கும் உலகத்தில் வந்ததுலேயே அதிக கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு ரைட்டிங்னு எடுத்துக்கோமே, நாவல் இதிகாசம் அதெல்லாம் தாண்டி ஒரு ரைட்டிங் அப்படின்னா மகாபாரதம் தான். அதுக்கு அடுத்து நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் எது அப்படின்னா இந்த மிர்சாபூர் தான். இதில் இருக்க கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கதையை அடுத்தடுத்து அவங்க கொண்டு போனதாக இருக்கட்டும், எங்கேயுமே இழுக்கலை. அதாவது இத்தனை எபிசோடு எடுக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் இத்தனை எபிசோடு அவங்களுக்கு பத்தல. அவங்க சொல்கிற கதைகள், அந்த கதையை எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துறாங்க, நடுவில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது. எதுவுமே வந்து கதையை நகர்த்தணுங்கிறதுக்காக திணிச்ச மாதிரி இல்லை. எங்கேயுமே போர் அடிக்கலை. எதுவுமே தேவையில்லாத ஒரு சீனோ தேவையில்லாத ஒரு கேரக்டரோ இது எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ற எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு பரபரப்பாக, அவ்வளோ ஒரு கிறிஸ்பாக, எப்படி ஒரு இவ்வளோ 10 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சீசன், 3 சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 25-30 மணி நேரம் ஓடும். அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் தாண்டி சீசன் 4க்கான லீடும் இதிலே கொடுத்துட்றாங்க. அது எப்படி இருக்குன்னு யோசிக்கவே முடியல. எப்படி உட்காந்து எழுதுறாங்கன்னு தெரியல, ஆச்சரியமாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்க 3 சீசனுமே நான் சொன்ன மாதிரி மெச்சூர்டு அடல்ட்ஸ்க்கானது. பட் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களை விடாது மிர்சாபூர்னு கூட பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு உங்களை உள்ளே இழுத்துரும். ஹைலி ரெக்கமெண்டட் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.